மேனேஜரை எப்படி எதிர்த்து பேசலாம்? கை நீட்டல. கை அரைக்க பேசுறேன். வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ்ல இன்னைக்கான ஒரு பிரச்சனையை தூண்டுகோலா இருந்தது நம்ம அன்சிதா அவர்கள் தான். ஸோ இன்னைக்கான பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுதான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அன்சிதா அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஏற்பட்ட அந்த சண்டை ராணுவ வாண்டடா என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அவர் வாண்டடா வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் யூனியன் தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒர்க்கர்ஸ் மேல கை வச்சா நான் கேட்பேன் அப்படிங்கிற முறையில் கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலைல எந்திரிச்சதே மழை பெய்யுது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கொடையை பிடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க ரெஸ்ட் ரூம் போறவங்க போற தேவைப்படுறவங்க போய்க்கலாம் அப்படிங்கிறாப்புல அந்த சைக்கிளை நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா கடைசியா மிதிச்சுக்கிட்டது நம்ம ரயன் அவர்கள். அப்போ பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் போயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போடுறாங்க மேனேஜர்ஸ்லாம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த கூடத்துக்கு போயிருங்க, உங்க ஒர்க்கர்ஸ் இருக்க அந்த ரூமுக்கு போயிருங்க, வெளியில யாரும் நிக்காதீங்க, மழை பெய்யுது அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. அதை பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு போயிட்டாங்க. ஆனா அன்சிதா அவர்கள் மட்டும் போகல. கொடையை பிடிச்சிட்டு அந்த மலையில நினைச்சிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க, நீ போ போ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் நிக்கிறேன், அது என்னோட உரிமை, என்னோட தனிப்பட்ட உரிமை, நான் நிக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறப்ப சொல்லும்போது, நீங்க ஒர்க்கர்ஸ்ரா வந்திருக்க, நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு மஞ்சரி ஒரு சைடு சொல்றாங்க. நீ இருக்காத, உள்ளுக்கு போ, நாங்க சொல்றதை கேளு. இப்போ நீங்க ஒர்க்கர்ஸ், நாங்க சொல்றதை கேளுங்க, உன்னோட தனிப்பட்ட இது அப்படின்னா நீ வெளியில போய் பண்ணிக்கு அப்படிங்கிறப்பல சொல்லும்போது, இல்ல நான் அப்படிதான் நிப்பேன் அப்படிங்கிறப்பல சொல்லும்போது, சௌந்தர்யா ஒரு கட்டத்துக்கு மேல போறியா இல்லையா அப்படிங்கும்போது, இல்ல போக முடியாது, என்ன அதிகாரமா பேசுறீங்க, நான் அங்கதான் நிப்பேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மேனேஜர் சொன்னா நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு கட்டத்துக்கு மேல தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாண்டும் போது என்ன ஆயிருச்சு, பேசிட்டே இருந்தவங்க டக்குன்னு நேரா போய் கொடைய பிடிச்சிட்டாங்க. கொடைய பிடிச்சிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, நீ உள்ளு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரமாட்டேன்னு நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சௌந்தர்யா அவர்கள் அன்சிதாவோட கையை பிடிச்சிட்டதா சொல்லி டக்குன்னு கோவம் அடைஞ்சு நம்ம கேப்டன் அவர்கள் வந்துட்டாரு. அதாவது யூனியனோட தலைவர் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நீ மேலே கை வைக்கலாம், ஒர்க்கர்ஸ் மேலே எப்படி கை வைக்கலாம், மேனேஜர்ஸ் நீங்களும் ஒரு ஒர்க்கர்ஸ் தான், நீங்க பார்த்தோன்னா அந்த கம்பெனியோட ஓனர் கிடையாது, நீங்களும் ஒரு ஒர்க்கர்ஸ் தான் அப்படிங்கிறப்பல சொல்ல ஆரம்பிச்சு அது வாக்குவாதமா பெரிய அளவில் பேசி, நான் கையை பிடிச்சேங்க, சமுதிரம் நான் கையை பிடிக்கல, கொடையை தான் பிடிச்சேங்க. அப்புறம் கை நீட்டி பேசும்போது மஞ்சரி அவர்கள் நேரா நீ என்ன ஏன்னு பேசுற, கையை முதல்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இப்படி தட்டிவிட வந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதம் ஆயிருச்சு. சௌந்தர்யா ஒரு கட்டத்துக்கு மேல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையே வைக்கல, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்குறேன் அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. அதாவது உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லும்போது, ராணுவ அவர்கள் விட முடியாது, என்ன நீங்க யாருமே பாத்ரூம் போக முடியாது, பாத்ரூம் போக விடக்கூடாது, யாரையுமே விடக்கூடாது, யாருமே எந்த வேலையும் செய்யாதீங்க, எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூனியன் லீடர்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறப்பல பாத்துட்டீங்கன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவுக்கு பெரிய அளவில் கண்டென்ட் கிடைக்கல. அவர் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா பிடிச்சி பேச ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு இதை பிடிச்சிட்டாரு. கையை வச்சா அப்படின்னா கையை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு சைடு இங்க பார்த்தீங்கன்னா இவங்கள மேனேஜரா இருக்கவங்களாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஏதாச்சும் நம்ம பெரிய அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல இருந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சரியான சம்பவத்தை பார்த்தா அன்சிதா அவர்கள் பண்ணி விட்டாங்க. அன்சிதா கிட்ட போயிட்டு கேட்கும்போது, சௌந்தர்யா கேட்கும்போது, இல்ல மற்ற அந்த மேனேஜர்லாம் கேட்கும்போது, இல்ல கொடையை தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா சொல்லிட்டு சைலண்டா பின்னாடி வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க அந்த சைடு யூனியன் லீடருங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. பிரச்சனை பெரிய லெவலில் கொண்டு போறாரு. இல்ல நீ பிடிச்சா நான் பார்த்தேன் அன்சிதா அவர்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கும்போது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா அவர்கள் மறைக்கிறாங்க. எப்படியோ உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அவங்க அப்படியே சைலண்டா ஒதுங்கிட்டாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடக்கூடாது, நம்ம பாத்துட்டீங்கன்னா நீ அந்த முத்து இவங்கெல்லாம் பேசும்போது ராணுவ பார்த்து நீ பாத்ரூம் போகக்கூடாது, அதெல்லாம் எப்படி போறீங்கன்னு பாத்துறேன் அப்படின்லாம் சொல்ல வேணாம், நமக்கான உரிமையை வாங்கணும், முதல்ல மரியாதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், நமக்கான ஈக்குவாலிட்டி நம்ம வாங்கி ஆகணும். ஒருத்தர் அவங்க பாத்ரூம் போனாங்கன்னா நம்ம பாத்ரூம் போகணும், ஒரு மேனேஜர் சாப்பிட போனாங்கன்னா நம்ம ஒர்க்கர் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, குளிக்க போறாங்கன்னா நம்ம ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டியா நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதை நம்ம பார்த்தோன்னா போராடி வாங்கணும். அதுக்கான ஒரு இதைத்தான் முடிச்சு வைக்கணும். நம்ம இந்த மாதிரி பாத்ரூம் போகக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் ஒரு சைடு பார்த்தோன்னா அவரோட ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இப்படிதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சின்ன பிரச்சனை, கையை பிடிச்சி இழுத்தி அப்படின்னு வடிவேல் காமெடி வராப்புல, நீ கையை பிடிச்ச, நான் கையை பிடிக்கல, நீ கையை பிடிச்ச, நான் கையை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சண்டையை கொண்டாந்து பெருசா கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.